அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய தின சிறப்பு, இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய சுபஹோரை, இன்றைய கிரக நிலவரம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பதிவினுடைய இறுதியில் தினமும் சொல்ல வேண்டிய சங்கல்பம், அதாவது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பூஜைக்கு முன்பு அவசியம் சொல்ல வேண்டிய உறுதிமொழி, அதாவது இறைவன் முன்பு சொல்ல வேண்டிய உறுதிமொழி தான் சங்கல்பம். அதையும் தினமும் சொல்ல வேண்டிய பஞ்சாங்கத்தையும் வாசிப்பு வடிவில் கொடுத்துள்ளேன். பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது அல்லது கேட்பது என்பது வீட்டினுடைய செல்வ வளம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல நேர்மறையான ஆற்றல் என்பது அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளினுடைய ஞாபக சக்தி, புத்தி கூர்மை என்பது சிறப்பாக இருக்கும். எனவே அவசியம் அனைவருமே இந்த பஞ்சாங்க வாசிப்பை தினமும் கேட்டு பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின சிறப்பு, ஆனி மாதம் 7ஆம் நாள், ஜூன் 21/6/2025 சனிக்கிழமை. இன்றைய தினம் அபரா ஏகாதசி, நிஜ தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது கடகாயனம். மற்றும் இன்றைய தினம் அவமாகம், அதாவது இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் வரை 3 திதிகள் ஒன்று சேர்கிறது. இன்று சனிக்கிழமை காலை 7:19 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி ஆரம்பித்து விடுகிறது. ஏகாதசி திதியானது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:28 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி ஆரம்பித்து விடுகிறது. இப்படி 3 திதிகள், ஒரு நாள் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் வரும் நாளை அவமாகம் என்று சொல்வார்கள். இப்படி அவமாகம் உள்ள நாட்களில் தான தர்மங்கள் செய்வது மிக சிறப்பான பலன்களை தரும். இன்றைய நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு அதீத நற்பலன்கள் உண்டாக்கி தரக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. மேலும் இன்றைய நாள் அபரா ஏகாதசி. அபரா ஏகாதசி, அபரை என்றால் ஒன்று மற்றொன்றாக மாறுவது என்று பொருள். வாமன அவதாரம், அதாவது பெருமாள் எடுத்த அவதாரங்களில் வாமன அவதாரம் தான் மிக சிறிய அவதாரம். ஆனால் அடுத்த நொடியே பெருமாள், உலகளந்த பெருமாள், அதாவது திருவிக்கிரம அவதாரம், மிக உயரமான அவதாரம் எடுத்திருப்பார். எனவே இந்த அபரா ஏகாதசி இன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இந்த அபரா ஏகாதசி அன்றைய தினம் பெருமாளை நினைத்து ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் எப்படி பெருமாளனுடைய சிறிய அவதாரமானது அடுத்த நொடியே மிக உயரமான திருவிக்கிர அவதாரமாக மாறியதோ, அதே போல் நம்முடைய சிறிய தொழில் பெரிய தொழில் நிறுவனமாக மாறி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அபரிமிதமான நற்பலன்களை உண்டாக்கி தரக்கூடிய ஏகாதசி தான் இந்த அபரா ஏகாதசி. இன்றைய நாளில் பெருமாளை வழிபாடு செய்வது, அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றுவதற்காக நல்லெண்ணெய் வாங்கி தருவது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான யோகங்களை அள்ளித்தருவதாக அமையும். அதேபோல் இன்றைய தினம் கடகாயனம், அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரம். இன்றைய தினம் காலை 8:13 இது சாயன முறைப்படி. எனவே இன்றைய தினம் நிஜ தட்சிணாயன புண்ணிய காலம். ஆடி 1ஆம் தேதி இன்றைய தினமே ஆரம்பித்து விடுகிறது சாயன முறைப்படி. எனவே ஆடி 1ஆம் தேதி அன்றைய தினம் அந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் செய்ய வேண்டிய திலஹோமம், தில தர்ப்பணங்களை செய்வதற்கு இன்றைய தினம் சனிக்கிழமை மிக சிறப்பான ஏற்ற நாளாகும். இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை அள்ளித்தருவதாக அமையும். இன்றைய கிரக நிலவரம், மேஷத்தில் சுக்கிரன் சந்திரன், மிதுனத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன், மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகத்துடனும் உற்சாகத்துடனும் ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். மேஷ ராசியிலேயே, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்திலேயே சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி, பொருளாதார மேம்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்பது உண்டு. அடுத்து ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுவின் சாரம் பெற்ற நட்சத்திரத்தில் இருப்பதும், லாபாதிபதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான்
இருப்பது ஒரு யோகமான அமைப்பு. 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில், அதாவது தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெறுவது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பணவரவு மற்றும் நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாகும். புதிய முயற்சிகளில் மட்டும் சற்று கவனம் தேவை. அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், லாபகரமான நாள். தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். தனக்காரகன் ராசியிலே இருப்பது இன்னொரு யோகம். ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமண வாய்ப்பு கைகூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, எதிர்பார்த்த காரியத்தில் நல்ல அனுகூலம் என்பது உண்டாகும். அடுத்து கடகராசிக்காரர்கள். ராசிநாதன் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல வேலை வாய்ப்பு, வருமானம் பெருகும் அமைப்பு உண்டாகும். 4ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம், வண்டி வீடு வாகனம் வாங்கும் அமைப்பு இந்த நாளில் ஏற்படும். உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை தேவை. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் உங்களுடைய ராசியில் கேது செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் சந்திர பகவான் கேதுவின் சாரம் பெற்ற நட்சத்திரத்தில் சஞ்சாரம், அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. ராசிநாதன் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டம். நல்ல லாபம் அனுகூலம் என்பது இந்த நாளில் உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், பணவரவு என்பது உண்டாகும். உடல்நிலையில் மட்டும் சற்று அக்கறை தேவை. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம், நல்ல அதிர்ஷ்டம், வருமானம் உயரும், நன்மைகள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். அதனால் தேவையற்ற விஷயங்களில் வீண் வாக்குவாதங்களில் இந்த நாளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் அமைதி, பொறுமை, மௌனமுடன் இருப்பது என்பது உங்களுக்கு சிறப்பை தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். லாபஸ்தானத்தில் கேது ஸ்தானம் பெற்ற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிப்பது ஒரு மிகவும் அதிர்ஷ்டம். பொருளாதார வளர்ச்சி, புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு அனைத்தும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ராசிநாதன் மற்றும் சந்திரன், சுக்கிரன் சந்திரன் பார்வை இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை, நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் ஒரு நல்ல நாள். உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை தேவை. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் சற்று அமைதியும் பொறுமையும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும். முதலீடு ஏதாவது செய்வதாக இருந்தால் அந்த முதலீடு செய்வதில் உங்களுக்கு மிகுந்த அக்கறை, எச்சரிக்கை தேவை. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு நாள். நினைத்தது நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நல்ல தனவரவு, கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் அதிக அளவில் உண்டாகும் ஒரு நல்ல நாள். 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்து இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தாய் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம். 3ஆம் இடத்தில் சுக்கிரன், அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் இணைந்து இருப்பது முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சப்தமாதிபதியுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, தனவரவு உண்டாகும். அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரக்கூடிய நல்ல நாளாக அமையும். நல்ல பணவரவு, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான், தைரிய வீரிய ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில், இரண்டும் சேர்ந்து தனஸ்தானத்தில் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். நல்ல வருமானம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள். வேலை தொழில் சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
இனி இன்றைய தினம் சந்திராஷ்டமம் பெறும் ராசி கன்னி ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இனி இன்றைய பஞ்சாங்கம். விஸ்வாவச ஆண்டு உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆனி 7ஆம் நாள் 21/6/2025 சனிக்கிழமை. இன்றைய பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை. திதி ஏகாதேசி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். யோகம் அதிகண்ட நாமயோகம். கரணம் பவகரணம். நேத்திரம் 1 ஜீவன் அறை. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 5:46. சூரிய அஸ்தமனம் மாலை 6:34. இன்றைய ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 முதல் 3 வரை. கூலிகை காலை 6 முதல் 7 வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. நண்பகல் 12 முதல் பிற்பகல் 1 வரை. மாலை 5 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ஸ்ரார்த்த திதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதேசி. இன்றைய தினம் சுபஹோரைகள் காலை 7 முதல் 8 வரை. காலை 10 முதல் நண்பகல் 1 வரை. மதியம் 2 முதல் 3 வரை. மாலை 5 முதல் 7 வரை. சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सगाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये. இன்றைய பஞ்சாங்கம். விஸ்வாவசு நாம சம்வத்சரே உத்தராயணே கிரீஷ்ம ருது மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷே ஏகாதேசியாம் சுபதிதோ அடுத்த திதி துவாதசியாம் வாசரः ஸ்திரவாசர யுக்தாயாம் அஸ்வினி நக்ஷத்திர யுக்தாயாம் அதிகண்ட யோக யுக்தாயாம் பவகரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் ஏகாதேசியாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது மிக சிறந்த அற்புத பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதை தினமும் வாசிக்க முடியவில்லை என்றாலும் இந்த பதிவை ஒலிக்க செய்து கேட்பது என்பதும் உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். வீட்டில் பஞ்சாங்கம் வாசிப்பது என்பது ஒரு சுபத்துவத்தையும் செல்வ செழிப்பையும் மங்களத்தையும் உண்டாக்கி தரும். எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் அனைவரும் வாசிப்பது அல்லது இதை ஒலிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறந்த அற்புத பலன்களை தரக்கூடியதாக அமையும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.